வணக்கம் உறவுகளே. கனடாவின் ஒரு முக்கிய வரலாற்று இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். சென்ட் ஆண்ட்ரியூஸ் பிளாக் ஹவுஸ் என்ற ஒன்று இருக்குது. நியூ புரன்ஸ்விக் மாகாணத்தில் இருக்கிற ஒரு பிளாக் ஹவுஸ். அதைத்தான் பார்க்க போகிறோம். என்ன என்றதையும் நாங்கள் வடிவாக இருக்கா பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு சென்ட் ஆண்ட்ரியூஸ் இடத்துல நாங்கள் ஆத்தம் கரையோரம் நிற்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஆறு. இப்போ நாங்கள் நிற்கிற மண் கனடா மண். அங்காள தெரிகிறது USA, அமெரிக்கா. இப்போ இதில் பிளாக் ஹவுஸ் என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருக்குது. யாழ்ப்பாண கோட்டை மாதிரி. அதில் என்ன இருக்குது என்று பார்த்தோம்னால் வரலாற்று இடம் பாருங்கள். பிளாக் ஹவுசஸ் 101. அதின் மேப் அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது, உள்ளுக்கு என்னென்ன இருந்தது, அதை யார் பராமரித்து அதை போரியலுக்காக பராமரித்ததுன்ற தொடக்கம் இருக்குது. பாருங்க, போர் 1812. பாருங்க, அமெரிக்கா கொடி, பிரித்தானிய கொடியோட கப்பல்கள் இருக்குது இந்த ஆத்துக்களால் வர்றதை. என்னத்துக்காக இது நடந்தது என்றால் 1800ஆம் ஆண்டு வாக்குகளில் அமெரிக்காவில் நடைபெற்ற உள்நாட்டு அந்த கலகத்தின் பின்னராக இந்த இடத்தை, இந்த சென்ட் ஆண்ட்ரியூஸை ஆக்கிரமிப்பதற்கும் அந்த கப்பல் போக்குவரத்துக்களை ஆயுத பரிமாற்றத்தில் நடக்கிற இடர்பாடு, புடுங்குப்பாடுகளை நிவர்த்தி செய்து இந்த பிரதேசத்தை காப்பாற்றுறதுக்காக இது 1812ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம். இதில் பீரங்கிகள், இந்த பிளாக் ஹவுஸ்ன்றது என்னென்னா உள்ளுக்குள்ளே பீரங்கி இருக்குது. அந்த பீரங்கிக்குள்ளால உள்ளுக்கு ஒரு ஆள் மறைஞ்சிருந்து பாதுகாப்பாக அங்கே இருந்து இந்த இடத்தை கைப்பற்ற நோக்கத்தில் வார கப்பல்களை தகர்ப்பதற்காக இந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஒரு பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலான் அமைக்கப்பட்டிருக்குது. இதில் பாருங்க, வெளியிலையும் பீரங்கிகள் நடப்பட்டிருக்கு. அது வெளியிலிருந்து தாக்குறதுக்கு மறைமுகமாக உச்சியில இருந்து வடிவா கப்பல்களை தாக்கி நிர்மூலமாக்கிறதுக்குத்தான் அந்த பிளாக் ஹவுஸ் இருக்குது. இதில் தான் இந்த தண்டவாளத்தில் போகுது பாருங்க. 1800ஆம் ஆண்டு எப்படி அவர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த பாகையில் இப்படியே சுற்றி அவ்வளவு பாகைக்கும் 180 பாகைக்கு திரும்பக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும், சுற்றி அடிக்கிறதுக்கு எங்கே இருந்து கப்பல் வந்தாலும். ஆகவே போர்க்கப்பல்கள் இந்த சென்ட் ஆண்ட்ரியூஸ் பிரதேசத்தை கைப்பற்ற நோக்கத்தில் வந்தால் அதை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் தான் இந்த பிளாக் ஹவுஸ் இருக்குது. ஒரு பிரசித்தி வாய்ந்த இடம், வரலாற்று பிரசித்தி வாய்ந்த இடம். நீங்கள் போய் பார்க்க விரும்பினால் பார்க்கலாம். கனடாண்ட நியூ புரன்ஸ்விக் மாகாணத்தில் சென்ட் ஆண்ட்ரியூஸ் பிரதேசத்தில் இருக்குது. இது கனடாண்ட ஒரு புகழ்பூத்த வரலாற்று சம்பவ இடமாக இப்போவும் கனடா பார்க்கினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. நன்றி. மீண்டும் ஒரு பதவியினூடாக சந்திப்போம். வணக்கம்.